வணக்கம். வள்ளுவன் வாக்கு என்ற புதிய முயற்சியில் சிரிக்க, சிந்திக்க மட்டும் செய்திகளை பார்க்கப் போகிறோம். அந்தந்த டயத்தில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். வணக்கம். ஜெய்ஹிந்த். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணியை பற்றி சர்ச்சை நீண்ட காலமாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் அளத்தால் திணிக்கப்பட்டது தான். ஏன்னா நம்ம மண்ணுக்கு நம்ம இதுக்கு என்ன தெய்வம், குலதெய்வத்துக்கு கூட ஒரு நீண்ட வரலாறு இருக்கும். அந்த மண்ணுக்குன்னு அந்த சக்தி இருக்கும். நீங்கள் இந்த மண்ணில் வச்சு என்ன தான் வெளிநாட்டு சிலையை கொண்டு வந்து கும்பிட்டாலும், அந்த நீங்கள் வணங்கினாலும், இந்த மண்ணுக்கு என்ன தெய்வங்கள் கொடுக்குதோ அந்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கும் இந்த மண்ணில் உருவான கோயில், அந்த வரலாறு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் குறிப்பாக வேளாங்கண்ணி இன்றைக்கி ஒரு எல்லாரும் போகிறீங்க. ஆனால் அந்த மேரி மாதா கிடையாது. இங்கே உள்ள அந்த சிவன் பக்கத்தில் உள்ள சிவன் கோயில், அந்த உள்ள சக்தி தான், அந்த அன்னைக்கு தான் வேலனக்கண்ணி. அந்த அம்மன் பெயர் தான் குறிப்பாக இது வந்திருக்கு. அந்த அம்மனைத்தான் திருச்சி அதை வேளாங்கண்ணின்னு ஒன்று உருவாக்கி அதை மிகப்பெரிய ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் தவறாமல் அந்த கோயிலுக்கு அந்த வேலனங்கண்ணி அம்மன் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த அம்மனை தரிசிங்க. இதுதான் அவங்களுடைய பலனை தான் உங்களுக்கு கொடுக்குது. அந்த இதுக்கு உண்மையான வரலாறு இதுதான் அந்த இதுக்கு. அதனால் இதை வீடியோ ஆதாரமாகவும் கொடுக்குறேன், தவறாமல் கேளுங்க. ஏன்னா சகப்பாக இருக்கிறவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிறது நம்ம இனிமேல் அந்த மெய்வாதமே இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆராய்ச்சி முடிவெடுக்கும் எதாக இருந்தாலும். வணக்கம். ஜெய். வேளாங்கண்ணியில் நான் இருக்கிறது வேளாங்கண்ணி ஆலயத்தின் முன்னாடி. வேளாங்கண்ணி ஆலயம்னா மேரி மாதா ஆலயம் முன்னாடி தான் நிக்கணும். நீ ஏன் சிவன் கோயில் முன்னாடி நிக்கிறேன்னு கேக்குறீங்களா? இதுதான் உண்மையான வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி அப்படிங்கிறவங்க மேரி மாதா கிடையாது. அதோட வரலாறு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சொல்றேன். அந்த வேளாங்கண்ணி அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து வேளாங்கண்ணி கிடையாது, வேலனக்கண்ணி அப்படிங்கறது அதோட உண்மையான சொல். வேலனக்கண்ணி அப்படின்னா வேலை போன்ற அழகான கண்ணினை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மேரி மாதா பத்தி பாடல. 7ஆம் நூற்றாண்டுல தேவாரம் எழுதின ஞானசம்பந்தர் அழகா அந்த தேவார பாடல்கள்ல வேலனக்கண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு, சேலனக்கண்ணின்னு சொல்லியிருக்காரு. வேல் போன்ற அழகான கண்களை உடைய அம்பிகையே அப்படின்னு வந்து அது பாடியிருக்காரு. சம்பந்தரால பாடல் பெற்ற இந்த கோவில் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ரொம்ப பக்கத்திலையும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்துக்கு ஒட்டியும் அமைஞ்சிருக்கு. பெரியநாயகி உடனுரை வெள்ளிங்கிரீஸ்வரர் அப்படிங்கறது அதோட பெயர். இந்த சிவனை பற்றியும் இந்த அம்மனை பற்றி பாடும்போதுதான் வேலனக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அந்த வேலனக்கண்ணி தான் வேளாங்கண்ணியா வந்து மறிவு இருக்கு. இந்த வேளாங்கண்ணி நாகூர் பக்கத்துல நிறைய சிவாலயங்கள் இருக்கு. டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் வந்து நிறைய அழிச்சிருக்காங்க. அதுல தப்பி பிழைத்த ஒரு சில ஆலயங்கள்ல இது இப்ப புனரமைப்பு வருது இந்த கோயில். அதெல்லாம் கிடையாது. வேளாங்கண்ணினா வேலனக்கண்ணி ஒத்துக்கிறோம், அந்த வேலனக்கண்ணி மேரி மாதா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஆதாரங்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம்.